கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். வார்த்தையிலிருந்து நம்மோடு பேசுவார். வார்த்தை மூலம் தான் நம்மோடு எப்பொழுதும் பேசுகிறவர். ஆகவே இந்த சாயங்காலம் நம்மோடு கூட பேசும்படிக்காய் ஒரு நிமிஷம் நேரம் சுவாமி எங்களோட பேசும் என்று கேட்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை ஒரே குடும்பமாக சுவாமி எங்களை அணைத்து ஒரே தகப்பன் பிள்ளைகளாக சுவாமி எங்களை கழுவி எங்கள் பேரை ஜீவத்தில் எழுதி மகன் மகன் என்று எங்களை அழைத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏதோ இந்த 10 மாதங்கள் எங்களோடு இருந்து கிருபியாய் நடத்தினீர், உமக்கு நன்றியப்பா. இந்த புதிய மாதத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவரே, இந்த முதலாம் தேதியில் தானே உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நவம்பர் மாதத்துக்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எங்க கொடுத்த ஜீவன் சுகன் பலன் ஆரோக்கியத்துக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலே எங்களை ரட்சித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நம்முடைய கர்த்தருடைய பந்தியில் எங்களை பங்கு கொள்ளும்படிக்கு செய்த பலத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சுவாமி ஒரு நிமிஷம், சில நிமிஷம் நேரங்கள் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாரும், எங்களுக்கு பிரசனாயிரும். எங்களுக்கு பிரசங்கிக்க தெரியாது, எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை புரிவது எங்களுக்கு மிகவும் கடினம். ஆனால் ஆவியானவரே, உமக்கு தான் தெரியும் என்ன எண்ணத்தோடு எழுதினீர், என்ன அர்த்தத்தோடு எழுதினீர், எப்படி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உமக்கு தான் தெரியும் சுவாமி. ஆகவே நீர் ஒருவர் தான் அதை வெளிப்படுத்த முடியும் அப்பா. இந்த சாயங்காலம் எங்களோடு பேசி எங்களுக்கு வெளிப்படுத்தி தெளிவாக்கி லகுவாக இதை புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களை உதவி செய்து ஆண்டவரை ஆசீர்வதித்து உடைய வார்த்தையினால் சுத்தமாக்கி, வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி, உடைய வார்த்தையினால் எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தி அனுப்பும்படிக்காக பார்த்து விழுந்து கெஞ்சுகிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. வேதம் சொல்ல வார்த்தையை அனுப்பி அவங்களை சுத்தமாக்கினார். உடைய வார்த்தையில் சுகம் உண்டு சுவாமி, உடைய வார்த்தையில் ஆரோக்கியம் உண்டு, உடைய வார்த்தையில் எங்களுக்கு பரிசுத்தம் உண்டு, உடைய வார்த்தையில் எங்களுக்கு ஆறுதல் உண்டு சுவாமி, வார்த்தையில் எங்களுக்கு விசுவாசம் உண்டு சுவாமி. அந்த வார்த்தை மூலம் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு இருந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு பேசினீரே, இம்மட்டும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படிக்கு செய்தீரே, உம்மை துதித்து பாடும்படிக்கு செய்தீரே, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் சில நிமிஷ நேரங்கள் இதையும் ஆசீர்வதித்து தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். மறுபடியும் வாசித்து அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆமென். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிரோடு எழும்பின பிறகு தம் சீஷர்களோடு அவர் சம்பாஷிக்கிறார், சீஷர்களோடு பேசுகிறார். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு சொல்கிறார், இனி நீங்கள் கடந்து போக வேண்டாம், எருசலேம் விட்டு நீங்கள் போகக்கூடாது, எருசலேமிலே தரித்திருங்க. வெயிட் இன் ஜெருசலம், வெயிட் இன் ஜெருசலம், காத்திருங்க, தரித்திருங்க. காரணம், என் பிதாவினிடத்திலிருந்து நான் ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் வரைக்கும், அதை நான் உங்கள் மேல் ஊற்றும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொல்வதாக இங்கே பார்க்கணும். இதே காரியத்தை நாம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம் என்றால் இதே போன்ற காரியத்தை, இதே வார்த்தைகளை சொல்கிறார். அவர்கள் கூடி வந்த பிறகு, அவரோடு எழுப்பின பிறகு சிசுகளோடு கூடி வந்து அவர்களோடு சம்பாஷிக்கும் பொழுது அவர் சொல்லும் வார்த்தை இதுதான். நீங்கள் கேட்டிருப்பீங்க, யோவான் ஸ்தானங்கள் உங்களை ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று சொன்னவர், அதே நேரத்தில் உங்களுடைய ஆவினாலே அக்னியினாலும் இயேசு கிறிஸ்து உங்களை அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி அவர் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க. அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானம் கொடுத்தான், நானும் உங்களை என் ஆவினாலும் என் அக்னியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களோடு பேசுவதாக பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்வதாக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே,
தேவாதி தேவனோடு நெருங்கி வாழ்ந்த இந்த சீடர்கள் 33 வருஷம் 3 வருஷம் அவர்களோடு கூட நெருங்கி ஜீவித்தார். அவர்களோடு சாப்பிட்டார், அவர்களோடு படுத்து உறங்கினார். அவர்களுடைய எல்லா தேவையும் அறிந்திருந்தார். அவர்களுடைய இருதய துடிப்பை கூட அவர்களால் கேட்க முடிந்தது. ஏன்னால் ஒரு சீடன் இப்பொழுதும் மார்பிலே சாய்ந்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ உடனே போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க, உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க சொன்னவர், உடனே நீங்கள் போக வேண்டாம், ஆனால் காத்திருங்க, உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ பலனை பெறுவரைக்கும் காத்திருக்க வேண்டுமா? அவர் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றாராம். that he will pour out his holy spirit, பரிசுத்தாவியை ஊற்றுவதாக போட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர்கள் கட்டளை கொடுத்தார், பல காரியம் செய்யும்படிக்கு சொல்லியிருந்தார். ஆனால் ஒன்றை கூட அவர்களால் கீழ்ப்படியவே முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் வேண்டிய போதுமான பலன் அவங்களுக்கு இல்லாத போனபடியினால, அந்த விசுவாசம் இல்லாத போனபடியினால, தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமை அவங்களை ஆட்கொள்ள இல்லாததுனால என்ன ஆயிற்று, அவங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் அவங்களை வனாந்தரத்திலேயே எல்லாரும் அடித்து போனாங்க. வெறும் சிலர் தான் கானான் தேசத்துக்குள் போனாங்கன்னு பார்க்குறோம். ஆகவே அந்த நிலைமை இனிமேல் எங்கள் ஜனங்களுக்கு வரக்கூடாது, அந்த நிலைமை இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார், தன் குமாரனை அழைத்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன வாக்கு கொடுத்தாராம், நீ போய் என் மக்களுக்காக ஜனத்துக்காக உன் ஜீவனை கொடுப்பாய் என்றார். நான் உன்மேல் இருக்கும் அந்த ஆவியை அவர்கள் மேலே ஊற்றுவேன், அவர்கள் மேலே உங்களுக்குள் இருக்கும் ஆவி, உனக்குள் இருக்கும் ஆவி அவங்க மேலே ஊற்றுவேன்னு சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருந்தார். இதை நீங்கள் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசிப்பீங்க தான் உங்களை பார்க்கலாம். அவர் சொல்கிறார், நவமான இறைத்தை கொடுப்பேன், கல்லான இறைத்தை எடுத்து போட்டு, ஆம் என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இதயத்தில் எழுதி உங்கள் மனதில் எழுதி வைப்பேன், என் ஆவி உங்களுக்குள் கொடுத்து என் பிரமாணங்களை உங்களை கை கொள்ள வைப்பேன் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தான் இயேசு சுவாமிக்கு கொடுத்து அனுப்பினார். அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருங்க, until you receive the promise from on high, until you be endured with power from on high, wait in Jerusalem என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பலன் தான் இந்த நாளிலே நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள், அதற்காக காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த மேலறையில் 120 பேர் கூடியிருந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். அங்கே ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஏற்ற வேலை வரும் பொழுது அவர் ஊற்றினார்கள், எல்லாரும் ஆவியில் நிறைந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றின பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், எருசலேம் விட்டு கடந்து சென்று எல்லா இடத்துக்கும் சாட்சிகளாக தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே இந்த நாளில் பிரியமானவர்களே, நாம் கூட நம்ம வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நாம் திட்டவட்டமாய் பெற வேண்டும். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரட்சிப்பின் அனுபவம் மாற்றம் இல்லை, ரட்சிப்புக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இதை நீங்கள் திட்டவட்டமாக வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள்லாம் தேவனோடு நெருங்கியிருந்தவர்கள் தான், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் இவங்களாம், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் தான் இவங்களாம். சிலுவையில் சிந்தின ரத்தத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்கள் வாழ்க்கையை கழுவிட்டு அவங்களை சுத்தமாக்கிட்டு, ஆனாலும் பாருங்க அவர்களுக்கு ஒரு இன்னொரு அனுபவம் அவசியமாக இருந்தது. they had to receive the power from on high, because without that power we can never be overcomers, we cannot live a victorious life. நாம் ஜெயத்தை செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் ஆகிய தேவன் அறிந்திருந்தபடினால் என் பிள்ளைகளுக்கு இனிமேல் அந்த பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட அந்த இழப்புகள், பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட அந்த தோல்விகள் எங்கள் பிள்ளைகளுக்கு இனி நடக்கக்கூடாது என்று சொல்லி அவர் தீர்மானித்து தாம் ஆவியை நம்ம மேலே ஊற்றினார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாமும் கூட இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நாம் காத்திருக்கணும். திட்டவட்டமாய் நாம் ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீ அபிஷேகம் பண்ணுமப்பா, என்னை நிரப்பும் சுவாமி என்று கேட்கணும். அப்பொழுது அவங்களுக்கு கொடுத்திருந்த அதே பல்லமே நம்ம கொடுப்பார். அநேக தடவை பாருங்கள், மனிதத்தில் வரும் ஒரு கேள்வி என்னவென்றால், சந்தேகங்கள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்நிய பாஷை தான் பேசணுமா, அல்லாட்டா அந்நிய பாஷை பேசாமல் பரிசுத்தாவை பெற முடியுமா? Otherwise, what we can say, is it the only sign of having been filled with the Holy Spirit? என்று சொல்லி அநேகர் நம்மை கொடுத்து நமக்கு கேள்வி கேட்கலாம், அல்லாவிட்டால் நமக்கும் சந்தேகம் வரலாம்.
ஆனால் பாருங்க, வேத வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது என்ன பைபிளில் இருக்குதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதை தான் விசுவாசிக்கிறேன், நான் அதை தான் நான் போதிப்பேன். வாட் எவர்ஸ் இன் த பைபிள் வி ஷுட் பிலீவ். வேறு எதுவும் நம்ம சொல்லவே வேணாம், வேறு எதுவும் பார்க்க வேணாம். பைபிளை வாசிப்பீர்கள் என்றால், இந்த 120 பேர் வேதம் சொல்லுகிறது அவங்களை மேலே கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவங்களை நிரப்பப்பட்டிருந்தார்கள். திடீர்னு பலத்த காற்று அடித்தது. mighty wind came into the room. அது அந்த இடத்தை முழுவதும் நிறைப்பெற்று அப்பொழுது அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேல் அமர்ந்தது. cloven tongues of fire came upon them. அக்னி நவமான நாவுகள் அவர்கள் மேலே அமர்ந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? அவர்கள் எல்லாரும் அவர்கள் நாவு அந்நிய பாஷை, the cloven tongues, அவர்கள் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஆவியினால் நிறைந்து இருந்தார்கள் சொல்லி, they were all filled with the Holy Spirit and they began to speak with other tongues. பரிசுத்தாவினால் நிறைந்து அந்நிய பாஷையை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பைபிளை வாசிப்பீர்கள் என்றால், தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர்கள் 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரை வாசிப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது அந்த நாட்களில் மிகுந்த உபத்திரம், அவர்கள் ஆவியில் நிறைந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் மிகவும் உபத்திரம் அவர்கள் சபையில் திடீரென்று வர ஆரம்பித்தது. ஒரு பக்கம் யூதர்கள் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாங்க, இன்னொரு பக்கம் சவுல் வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இது போல் அநேகர் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்த பொழுது சபை என்னாச்சா, சிதறிக்கப்பட்டு போயிட்டு, they were dispersed. They went from those places and began to preach the gospel in different places. அவர்கள் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போய் ஒரு இடத்துல கூடியிருந்து அவர்கள் ஆண்டவரை துய்த்து கொண்ட நாட்கள் விட்டு அவர்கள் புறப்பட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்ற ஒரு இவாஞ்சலிஸ்டை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சுவிசேஷகன் என்ன செய்தான்? சமாரியா பட்டணத்துக்கு போய் அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அங்கே போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது ஊழியம் செய்யும் பொழுது தேவன் பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிகாரங்களையும் பிலிப் மூலமாக செய்ய ஆரம்பித்தார். அந்த பிலிப் மூலமாக செய்ய கொடுத்த அந்த அற்புத அதிசயங்கள் மக்கள் பார்த்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியமானது. இயேசு இழுக்கப்பட்டு அவர்கள் தங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பிடுத்தார்கள் என்று பார்க்க விசுவாசிகளாய் மாறினார்கள். அந்த சம்பவத்தை அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது என்ன செய்கிறாங்க? ஹெட் குவார்ட்டர்ஸில் எருசலேமில் இருந்த சபை மக்கள் இதை கேள்விப்பட்ட பொழுது பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறார்கள். எதற்கு அனுப்புகிறாங்க? வேதம் சொல்லுகிறது இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இவர்கள் பரிசுத்தாவியை பெறுவதற்காக யோவானையும் பேதுருவையும் அனுப்பி அவளுக்காக ஜெபிக்கும்படிக்கு அப்போ வேதம் சொல்லுகிறது அவர்களுக்காக யோவானும் பேதுரும் யோவானும் ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். இங்கே என்ன பார்க்கிறோம்? மறுபடியுமாக விசுவாசிகள், கிறிஸ்துவை அறிந்த மக்கள், அவர்களுக்கு இந்த அனுபவம் அவசியமாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம், இது ரட்சிக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய ஒரு அனுபவம் என்று தான் நாம் இதில் சொல்லலாம். இன்னும் நாம் வேதத்தை வாசித்து கொண்டு போவோம் என்றால், அதே அதிகாரத்தில் என்ன ஆச்சு? அங்கே பிலிப் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பலத்த அற்புதங்களை பார்த்த பொழுது பேதுரும் யோவானும் ஜெபித்த பொழுது ஜனங்கள் பரிசுத்தாவியை பெறுகிறார்கள் என்று பார்த்த பொழுது அங்கிருந்த ஒரு மந்திரவாதி என்ன செய்கிறான்? அவன் சைமன் என்ற பேர், அவனுக்கு சிமியோன் என்ற பேர். அவன் பேதுரை பார்த்து சொல்கிறான், எனக்கு இந்த வல்லமை எனக்கு வேணும், இந்த வல்லமை யார் மேலே கை வைத்தாலும் அபிஷேகம் பெறுவதற்கு இந்த வல்லமை எனக்கு கொடுங்க, நான் எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன் என்று சொல்கிறான். அப்போ தான் பேர் சொல்கிறார், உன் பணமும் நீயும் உன்னோடு அழியட்டும் என்று சொல்வதாக அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அந்த இடத்துல என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம்? மறுபடியுமாக the Simon the sorcerer or the magician saw that when these people were laying hands on the people, they were receiving the Holy Spirit. What was the sign that they were receiving the Holy Spirit? They began to speak in tongues. அவர்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷை பேசினதுனால தான் அந்த மந்திரவாதிக்கு நல்லா தெரிஞ்சது, இதில் இவர் கை வைத்தா அபிஷேகம் பெறுகிறாங்க, அது அந்த அனுபவம் எனக்கும் வேணும், அந்த வல்லமை எனக்கு தாரும், நானும் கை வைக்கிற மேலாம் அபிஷேகம் வரணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ பாருங்க, the sign again here also was confirmed that it was the sign of speaking in tongues. ஆகவே பரிசுத்தாவினால் நிறைந்து மக்கள் ஊழியம் செய்வது அபிஷேகம் என்ற ஒரு அனுபவம் நமக்கு வரும்போது என்ன ஆகுறது? நாம் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறோம். நான் சொல்லலை, வேத வசனத்திலிருந்து என்ன அனுபவம் தான் சொல்லுவேன். இன்றைக்கும் யார் கேட்டாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு என்ன அடையாளம் கேட்டால் அந்நிய பாஷை சொல்லுவேன்.
காரணம், that is the only proof in the Bible. The Bible talks only about that. There's no other proof. வேறு எதுவுமே இல்லை, வேதத்தில் வேறு எங்கேயும் போடல. அப்படி தான் போட்டிருக்கு. இன்னும் 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் அங்கே ஒரு கூட்ட ஜனம் இருந்தது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் அங்கே போகிறார். பவுல் அப்போஸ்தலன் போகும்பொழுது அவர்களை பார்த்து கேட்கும் ஒரு கேள்வி, நீங்கள் இயேசுவை விசுவாசித்திருக்கிறீர்களா? ஆமாம், விசுவாசி இருக்கிறோம். உங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களான்னு கேட்குறார். பாருங்கள், பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவி யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. People have received Lord Jesus Christ as their personal Savior. They've heard the gospel and they've become believers. அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க இப்போ. ஆனால் அபிஷேகம் இல்லை. ஆகவே பவுல் கேட்குறார், நீங்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்தாவியை பெற்றீங்களா? அப்போ சொன்னாங்க, யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஐயா. அப்பொழுது இவர் என்ன செய்கிறார், அவர்கள் அவர்கள் மேல் தலை மேலே கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவங்க பரிசுத்தாவியை பெற்றார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆகவே the sign of the Holy Spirit, being baptized with the Holy Spirit, is you have to speak in tongues. You have to speak in tongues. There's no other proof. There's no other proof. அநேகர் அதை குறித்து தர்க்கம் செய்யலாம், பலராய் பேசலாம். ஆனால் பெரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுவதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி கிறிஸ்தவ சபையில் என்ன நடந்தது, அவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதுதான் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆகவே இந்த அனுபவம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். அபிஷேகம் என்று நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது நீங்கள் ஒருவேளை எனக்கு கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவர் இல்லையா எனக்கு? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் நல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேனே, பாடுகிறேனே, எல்லாம் செய்கிறேன். உண்மைதான், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அபிஷேகம் என்பது அது தனி விதமான ஒரு வல்லமை. இட்ஸ் த பவர் ஃப்ரம் ஆன் ஹை, பீயிங் இம்மர்ஸ்ட் இன் த வாட்டர்ஸ் ஆஃப் பேப்டிசம். தண்ணியில் நீங்கள் முழுங்குறது போல ஒரு அனுபவம் அது. நீங்கள் யூ ஆர் பீயிங் இம்மர்ஸ்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட். யூ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட் வித் யூ, பட் when the Holy Spirit baptism comes, you are immersed in the Holy Spirit. அப்படி என்ன ஆகிறது, ஒரு தனி அனுபவமாக அது மாறுகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே நாம் தர்க்கம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் ஆண்டில் கேட்போம், சாமி நான் இவங்க அவங்க பட்டதில் எனக்கு வேண்டாம், வேத வசனத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அனுபவத்தை எனக்கு தார். கிறிஸ்தவர்களுக்கு ஆதி கிறிஸ்தவ சபைகளுக்கு என்ன கொடுத்திருந்தோ அந்த அனுபவத்தை தாருன்னு கேட்டு பாருங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணும் சுவாமின்னு கேளுங்க. அவர் உங்களை நிரப்புவார். தம்முடைய வார்த்தையினால், அந்நிய பாஷையினால், இனிமையான வார்த்தைகளால் உங்கள் உள்ளத்தை நிரப்பார். இது ஒரு இனிமையான அனுபவம் பிரியமானவர்களே. இட்ஸ் a wonderful life, it's a sweet life, it's a supernatural life. இந்த அனுபவத்து வரும்பொழுது தான் அதில் பெற்றவங்களுக்கு தான் இந்த அனுபவம் பற்றி தெரியும். அது மிகவும் இனிமையானது. அது தேவ சித்தம் நம்மை குறித்து. இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேக ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 1:8 வாசிப்பீங்களா? அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நீங்கள் பரிசுத்தாவியை வரும்பொழுது உங்கள் இடத்துல நீங்கள் மேலடந்து சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். You will be a witness. You will be strengthened and you will be a witness. You shall receive power. After that the Holy Ghost has come upon you and he shall be my witness என்று ஆண்டவர் சொன்னதாக பார்க்கிறோம். ஆகவே பலன் கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், ஒரு உற்சாகம் உள்ள சாட்சி சொன்னால் பயமாக இருக்குது, முன்னால் போய் நின்னா பயமாக இருக்குது, பிரசங்கிக்க சொன்னால் பயமாக, பாட சொன்னால் பயம், ஜெபம் பண்ண சொன்னால் ஒன்றும் முடியல. ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்த பிறகு வாழ்க்கை தலைகீழாய் மாறும். தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேகருடைய அனுபவங்கள் இதுதான். எல்லாரும் they started, they were timid people. They were all the time worried, afraid of people. They couldn't come forward to testify. But when the power of the Holy Spirit came, they became a different children of God. பெரியமானவர்களே, அந்த அனுபவத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். வில்லியம் பிரான்ஹாம் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையான ஊழியக்காரர். பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் அவர் மூலம் செய்தார். வர மக்களையெல்லாம் பார்த்து, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த வீட்டிலேருந்து வரீங்க, உங்கள் அட்ரஸ் என்ன, உங்களுடைய தங்கியிருக்கும் ஊர் என்ன, அமெரிக்காவிலேருந்து ஊழியம் செய்தவர், நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க, எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க, உங்கள் வீடு அட்ரஸ் என்ன, இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். அவர் பக்கத்தில் ஒரு தேவதூதன் வந்து நிற்குமா பிரசங்கம் பண்ணும்போது, அவர் ஜெபிக்கும் நேரம் வரும்பொழுது தேவதூதன் வந்து நிற்பார், அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரர். ஆரம்ப நாட்கள் என்னாச்சு, அவர் ஒரு பாஸ்டர் தான், ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தவர் தான். ஒரு பெரிய கன்வென்ஷன் போயிருந்தார். அந்த கன்வென்ஷனில் உட்கார்ந்து அவர் எல்லாரும் பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது அங்கே சில பேர் கேள்விப்பட்டாங்க, ரெவரண்ட் பிரான்ஹாம் என்று வந்திருக்கிறாராமே, அவரை கூப்பிடுங்க, அவரையும் கூப்பிடுங்க, ஒரு சின்ன செய்தியை கொடுக்க சொல்லலாம்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்றாங்க. அங்கேருந்து மேடையிலேருந்து, பிரான்ஹாம் கம் ஆன், கம் ரெவரண்ட், கம் ஃபார்வர்ட், கம் அண்ட் ப்ரீச்ன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவர் என்ன பண்ணார், இவருக்கு ஒரே நடுக்கம் வந்துடுச்சு.
இவருக்கு பலன் இல்லை. என் உடனே அந்த நாக்காளி அடியில் போய் புந்துக்கிட்டார் அடியில். எல்லாரும் அங்கே பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ உங்களை கூப்பிட்றாங்க பாஸ்டர், உங்களை கூப்பிட்றாங்க போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நான் வரலங்க, என்னடா சாதாரண ட்ரெஸ் போட்டுன்னுக்கிறேன். அப்போ சொல்ல, தீஸ் பீப்புள் டூ நாட் கேர் வாட் யூ வேர், தே கேர் அபவுட் வாட் யூ ஹேவ் இன் யர் ஹார்ட். இந்த ஜனங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ன போட்டு கொண்டிருக்கீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணி கொண்டிருக்கீங்கிறது கவலை இல்லைங்க, நீங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது தான் கவலைப்படுறாங்க. நடுக்கத்தோடு போனார், ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அந்த நாளில், Where were you when I laid the foundation of the world? இந்த உலகத்தின் அஸ்திபாரத்தை போட்ட பொழுது நீ எங்கே இருந்தா என்று யோபை பார்த்து தேவன் கேட்டாரே. அது விடிவெளி நட்சத்திரங்கள் பாடி துதித்த நாட்களில் நீ எங்கே இருந்தா என்று சொல்லி கேட்டாரே. அதே வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ணுறாரு, அப்படியே ஆவியாளர் அப்படியே ஊற்றப்படுகிறார் அந்த சபை மேலே. ஜனங்கள்லாம் ஒரே ஆவியில் நிறைந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தாங்க. மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்ன செஞ்சாங்க, ஓடி வந்து எல்லாரும், நீங்கள் எங்கே இருக்கீங்க பாஸ்டர், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, பெரிய லிஸ்ட் அவருக்கு போட்டாங்க. இந்த நாளில் நீங்கள் வரணும், அங்கே வரணும்னு. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். அபிஷேகம் அவர் மேலே வந்த பிறகு பெரியமானவர் பயந்து நடுங்கி போன ஒரு மனிதனை தம் ஆவியினால் நிரப்பின பிறகு அவர் வாழ்க்கை தலைகீழாரும் ஆயிற்று. தேவன் அவரோடு நின்று அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் தைரியத்தை கொடுப்பார். அவருக்காக சாட்சியாக நிற்கும்படிக்கு செய்வார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்கும்படிக்கு செய்வார். உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துவார். We shall receive power. After that the Holy Ghost come upon you and ye shall be my witnesses. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது பலன் கொண்டு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நம்மளை சாட்சி உள்ள மக்களாக மாற்றுவார். பெரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுங்களா? அவர் வரும்பொழுது நம் உள்ளத்தில் ஒரு தெய்வீக பரிசுத்தம், தெய்வீக அன்பு, ஒரு வல்லமை நம் வாழ்க்கையில் காணப்படுகிறது. மக்களை நேசிக்க ஆரம்பிக்கிறோம், மக்களை அன்பு கூற ஆரம்பிக்கிறோம். பாவத்து மேல் வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் வருகிறது. இதுவரைக்கும் பாவ சோதனை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது தடுமாறும் அந்த நிலைமை நம்ம விட்டு மாறி போகிறது. நமக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை வருது. அப்போ என்ன ஆகுது? யூ பிகம் அ டெஸ்டிமனி. Your life becomes a testimony. Even before you could tell people about the gospel, you could preach and testify to the people. Your life becomes a testimony. உன் வாழ்க்கையே ஒரு சாட்சியான வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. ஆகவே இந்த அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு தெய்வீக ஆறுதல், உலகம் தரக்கூடாத ஆறுதல் உள்ளத்தை நிரப்பும். விசுவாசம் உள்ளத்தை நிரப்பும். விசுவாசம் எதையும் நம்பலாம், எதையும் நம்பக்கூடிய ஒரு பயத்தை அகற்றும் ஒரு விசுவாசம் உள்ளத்தை நிரப்பும். இதுதான் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையை சேராது போல் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு ஏராள காரியங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். பெரியமானவர்களே, இந்த தேவ பலன், உன்னிடத்திலிருந்து வந்த அந்த வாக்கு தத்த என்ற பலன் நம்ம இடத்துல நம்ம கர்த்தர் கொடுப்பார். இயேசு சுவாமி உயிரோடு எழும்பின பிறகு அந்த ரத்தத்தை கையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் பிதாட்டில் நின்னாராம். நீ சொன்னார், ஆண்டவரே நீ என்ன அனுப்பினீர், நாம் ஊழியம் செய்யும்படிக்காக, மக்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்காக அனுப்பினீர். இப்பொழுது நான் செய்துட்டேன், நீ சொன்னபடியே செய்தேன். நீ சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த மக்களுக்கு அனுப்பும் என்று சொல்லி ரத்தத்தை காட்டி கேட்டாராம். அப்படியே ஆண்டவர் சொன்னார், நான் அனுப்புகிறேன் என்று. அதுதான் ஆண்டவர் பிரியமான ஜனங்களோடு பேசும்போது சொன்ன காரியம். நீங்கள் காத்திருங்க. Until you be endued with power from on high. Wait for the promise of the Father. தேவன், பிதாவாகிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருங்க என்று சொல்லி சொன்னார். அதன் மேலாவியை ஊற்ற ஆரம்பித்தார். அவங்க வாழ்க்கையை மாறிட்டு இன்றைக்கும் நாம் இந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும். ஒவ்வொருவரும் வர வேண்டும். ஒவ்வொரு சகோதரனும் அனுபவத்துக்கு வர வேண்டும். அநேக தடவை நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லையா, என் வாழ்க்கையில் ஒரு தூய்மை இல்லை, என்னால் சோதனை மேற்கொள்ள முடியவில்லை, அல்லாவிட்டால் எங்கள் மக்களை நேசிக்க முடியவில்லை, மக்களை மன்னிக்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் தடுமாறும் பொழுது உங்களுக்கு வேண்டியது என்ன? உங்கள் பலத்தால் இதை செய்யவே முடியாது. இஸ்ரேல் மக்கள் செய்தாங்களா? அத்தனை பேரும் வண்ணாந்தத்தில் மறித்து போயிட்டாங்க. காரணம், they are no strength, they living in flesh. வேதம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரம் ரோமர் 7ஆம் வசனத்தில், carnal mind is not subject to the law of God, neither indeed can be. உங்கள் மாம்ச சிந்தையானது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியாது, அது கீழ்ப்படையவே முடியாது என்று எழுதப்பட்டிருக்குது. இந்த மாம்ச சிந்தை ஒழிய வேண்டும் என்றால், இந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியின் பலன் நமக்கு அவசியம். ஆகவே நாம் பலன் கொண்டு தூய்மையாக வாழ, சாட்சியாக வாழ அவருக்கு ஜீவிக்க உதவி செய்கிறார். அதை நம்மை தேட்டுகிறார், நம்மை பலப்படுத்த ஆசீர்வதிக்கிறார். அது மாற்றமில்லை,
தம்முடைய வல்லமையினால் நிறைத்து வரங்களே கொடுத்து நம்மை பயன்படுத்துகிறார். அநேக தடவை இன்னொரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள். ஒன்று நாம் கேட்கலாம், அந்நிய பாஷை பேசுவது என்ன, நான் அந்நிய பாஷையை வாக்கியானம் செய்வது என்ன. அநேக தடவை கேட்பாங்க, சொல்லுவாங்க மக்கள், those days people were speaking in tongues and people were able to understand what they were speaking. அவங்க பேசுனது என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. இல்லை, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு அந்நிய பாஷை பேசினபொழுது பல தேசங்கள் ஜனங்க வந்திருந்தபடினால அதை பார்த்தவர்களுக்கு அது எப்படி இருந்தது, அது என்ன பைத்தியக்காரங்களாக பார்க்க, குடிச்சு விட்டு இருக்கிறாங்களே, குடிச்சு வெறிச்சிட்டு இருக்காங்களே என்று சொல்லக்கூடிய நிலைமையில் காணப்பட்ட அந்த நிலையில் அவளுக்கு ஆண்டவர் அவளோடு பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆகவே தான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய பாஷைகளை பேசினார்கள். ஆனால் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பிருந்தா பவுலப்பன் தெளிவாக எழுதுகிறார். அந்நிய பாஷையை பேசுகிறான், மனுஷனிடத்தில் பேசவில்லை, அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். He speaks unto God and he speaks to God in mysteries, mysterious things என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு வர்றான். அதை no man can understand him, ஒருவரும் அவனை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி எழுதுகிறார். அப்படின்றால் புரிந்து கொள்ள முடியாத அந்நிய பாஷை இருக்கிறது, ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாத அந்நிய பாஷை இருக்கிறது. அந்த பாஷை தான் பரிசுத்த ஆவியானவர் நிறைவில் வரும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். That is on one side. You speak to God. You speak to God in a language, mysteries says the Bible. நீங்கள் ரகசியங்களை தேவனிடத்தில் பேசுகிறீங்க. நாங்கள் அந்நிய பாஷை நாம் நிறைந்து ஒவ்வொரு நாளும் நாம் பேசும்போது ஜெபத்தில் என்ன பேசுகிறோமா, ஆண்டவரத்தில் ரகசியத்தை பேசுகிறோமா. We are speaking to God, but there is a gift known as gift of tongues which has to be interpreted. அப்போ என்ன ஆகுறது, தேவன் மனுஷனத்தில் பேசுவது தான் பரிசுத்தாவின் வரமாகிய அந்நிய பாஷை. இது பரிசுத்தாவின் அடையாளமாக தேவன் கொடுக்கும் காரியம் என்னவா செய்கிறது, அது தேவனிடத்தில் நம்மை பேசும்படிக்கு உதவி செய்கிறது. ஆனால் வரம் என்ன செய்கிறது, தேவன் நம்ம இடத்தில் பேசும்படிக்கு உதவி செய்கிறது. ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். On one side, it is the Holy Spirit baptism that brings the tongues, wherein you speak to God mysteries. You have a wonderful conversation with the Father. On the other hand, when He gives you the gift of tongues, it is God speaking to you, and when it's being interpreted, you will keep to understand what it is. ஒரு மனுஷன் பரிசுத்தாவின் அந்நிய பாஷையின் வரத்தை பெறும்போது என்ன ஆகிறது தெரியுங்களா, அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் அவனிடத்துல ஏதோ பேசணும்னு நினைக்கிறார், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார். அப்பொழுது அதை அவனுக்கு வாக்கியானம் பண்ணுவதற்கு கிருபை கொடுக்கிறார். அப்போது அவனுக்கு அறிந்து கொடுக்குறான், ஆண்டவரே இதுதானா, நான் இதுதான் செய்யணுமா, அதை பண்ணுமான்னு சொல்லி கொடுக்குறார். அது மாத்திரம் இல்லை, நமக்கு மாற்றம் இல்லை, நம்மை கொண்டு பிற இடத்துலையும் பேசுவார். இப்போ ஆலயத்தில் நின்று கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், பிரசங்கம் பண்ணப்பட்டு ஜெபம் பண்ணும் போது அந்நிய பாஷை வருகிறது. அதை இன்டர்பிரட் பண்ணுவது எதுக்கு, சபை புரிந்து கொள்வதற்காக. இதில் நாம் தவறு செய்வது என்னவென்றால், சபையானது தேவ பக்தி உள்ள மக்கள் சேர்ந்து கூடி அவரை ஆராதிக்கும் வேலையில் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷையில் நிரம்பி ஆண்டவரை துதிக்கலாம், ஒரு தப்புமே கிடையாது. பட் when people who do not know the Lord, unbelievers come into the church, you are not supposed to speak because they cannot understand. They will think something wrong. They will misunderstand the whole thing. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், நாம் அந்நிய பாஷை பேசினா அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கணும். அல்லாவிட்டால் அந்த ஜனங்களுக்கு புரியாது, அதை நாம் பேசக்கூடாது. நாம் தனியாக ஜெபத்தில் பேசுவது தான் நல்லது. அங்கே ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். அல்லாவிட்டா வியாக்கியானம் பண்ணணும். ஆகவே இது 2 விதமான அனுபவம் இருக்குது. இதை 2வது அனுபவத்தை நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்பில் நாங்கள் எழுதப்பட்டிருக்குது. நவமான பாஷை மூலமாய் இந்த ஜனங்களோடு நான் பேசுவேன். I will speak to this people with stammering tongues என்று சொல்லி தேவாதேவன் சொல்கிறார். அது அவளுக்கு இளைப்பார்லை கொடுக்கும், சோர்ந்து போனவனுக்கு இளைப்பார்லை கொடுக்கும் ஒரு அனுபவம் என்று சொல்கிறார். ஆகவே there the Lord speaks to you, here you speak to the Lord. அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் இன் திஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பரிசுத்தாவின் நிறைய பெறும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அந்த அந்நிய பாஷை இங்கே பேசும்பொழுது பக்தி விருத்தி நமக்கு உண்டாகிறது. பவுலப்பன் எழுதும்போது சொல்கிறார், அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தியை தனக்கு உண்டு பண்ணி கொள்கிறான். He that speaks in unknown tongues edifieth himself, says the Bible. You are edified, you are spiritually strengthened, the inner man is strengthened. அநேக தடவை உள்ளத்தில் பலன் இல்லை, அபிஷேகம் பலன் இல்லை, தேவவசனத்தை கீழ்ப்படிய முடியல, விசுவாசிக்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்லி தடுமாறும் பொழுது இந்த அந்நிய பாஷை என்ன செய்கிறதா,
நமக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறது, தூய்மையை உண்டு பண்ணுகிறது, விசுவாசத்தை கொண்டு வருகிறது, நம் வாழ்க்கையில் பலத்தை கொண்டு வருகிறது, தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு வெளிப்பாடை கொண்டு வருகிறது, அநேக காரியங்களை அது சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே தான் இந்த அனுபவம் நமக்கு கர்த்தரோடு பேசும் அனுபவம் அனுதினம் நமக்கு அவசியம். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் என்னை நிரப்பும் சுவாமின்னு கேளுங்க. தனியாக ஒரு அனுபவம் பிரியமானவர்களே. இந்த அனுபவத்தை நீ பெறுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். You'll become a new person totally, filled with the love of God, filled with humility, filled with purity. இன்றைக்கு அந்நிய பாஷை பெற்றவங்கள் அநேக தடவை நம்மிடத்தில் கேட்கும் கேள்விகள், இவங்களாம் பரிசுத்தாவி பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க, ஐயா இவங்களாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நான் பார்க்கலையே, ஒரு சாட்சியிலேன்னு சொல்கிறாங்க. இது காரணம் தெரியுங்களா? அவர்கள் அல்ல, பரிசுத்தாவியானவர் அல்ல. The Holy Spirit is perfect. The gift that God gives, the Holy Spirit is perfect. It is the man of God who is not perfect. அவன் என்ன செய்கிறான்? அந்த அனுபவத்தை பெற்று அப்படியே விட்டுறது, அதை பற்றி கவனிக்காலே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி உலகப்பரமாய் போகிறது. Unless you spend time every day reading the Bible and getting filled with the Spirit every day, you cannot grow. Otherwise you become a dry tree. நீங்கள் ஒரு வறண்ட காய்ந்து போகக்கூடிய ஒரு மரமாய் மாறிவிடுவீங்க. ஆகவே தான் அவங்க வாழ்க்கையில் சாட்சி இல்லை, அவங்க வாழ்க்கையில் கனி இல்லை. இவங்களால் கர்த்தருடைய நாமம் தான் தூஷிக்கப்படுகிறது. பிரியமானது காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் தான் அதுக்காக ஆண்டவரிடத்தில் அனுதினமும் காத்திருந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி வளராமல் இருப்பதனால தான். They just stagnate, they just leave it and they say I've been filled with the Holy Spirit. எல்லாம் அதோடு அவங்க பெருமைப்பட்டு அதோடு விட்டு விடுறாங்க, அவ்வளோதான். அதனால் சாட்சி இல்லாமல் போகிறது. அனுதினமும் நம் ஆவியில் நிரம்பணும், அனுதினமும் பரிசுத்தாவியில் நிரம்பணும். எவ்ரி டே Paul says I speak in tongues more than ye all. உங்களை எல்லாரையும் காட்டணும், எல்லாரையும் காட்டணும். அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். எதுக்கு பேசினார்? எதுக்கு அந்நிய பாஷை எல்லாரையும் காட்டிலும் பேசணும்? அதோடைய வல்லமையை, அதில் இருக்கும் ரகசியத்தை அறிந்த ஒரு மனுஷன். பெரியமானவர்களே, அந்த அனுபவம் நமக்கு வேண்டாமா? அந்த அனுபவம் நமக்கு வேண்டாமா? எல்லாரும் நீங்கள் பெற வேண்டாம். எல்லாரில் கேட்கணும். நாம் இந்த வரப்போகிற இந்த 3rd வீக் நம்ம ஜெப நாளாக இருக்குதல்ல, நீங்கள் எல்லாம் உபாசத்தோடு வாங்க. நானும் அப்படியாக வருகிறேன். நாம் பாஸ்டர் சுரேஷ் நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் மேலே ஊற்றப்படும்படிக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கு அவர்கள் கைகள் வைத்த பொழுது ஆவியானவர் இறங்கினார் வேதம் சொல்லி. ஏன் நமக்கு அது நடக்கக்கூடாது? ஏன் நம்மத்தில் அதை இயேசு செய்யக்கூடாது? கட்டாயமாக செய்வார். நீங்கள் அதை பெறுவீர்கள், அதை பெற்றுக்கொள்வீங்க பிரியமானவர்களே. காரணம் அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். The Bible says these signs shall follow them that believe, they shall speak with new tongues என்று வாசிக்கிறோம். மார்க் 16, 17, 17 வசனங்கள் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு விசுவாசனோட அடையாளம் என்னமா? ஒன் ஆஃப் த believers, signs of a believer is he will speak with new tongues. Are you a believer? Do you trust in the Lord Jesus? Have you accepted Christ as your personal Savior? Then you have got that blessing for you. God has promised that blessing for you. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வது, நாம் தாகிப்பது, நாம் என் வாழ்க்கையில் காணப்படும் குறைவை அறிந்து கொண்டு நாம் அவர்கள் கேட்போம் என்றால் கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பார். இது பரிசுத்தவான்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. இது நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் தூய்மையாக இருக்கணும். பரிசுத்தமாக இல்லாம முடியாதனால தான் இந்த அனுபவம் நமக்கு வேணும். நம்மளால் தூய்மையாக வாழ முடியாதனால தான் இந்த அனுபவம் வேண்டும். நம்ம சாதாரண மக்களாக இருக்கிறதுனால தான் இந்த அனுபவம் வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் கொடுப்பார், பரிசுத்தவான்களுக்கு அல்ல இது வைத்திருக்கிறது. It is for every child of God who longs and thirsts for the power of the Holy Spirit. He is willing to give you. இந்த சங்கலம் கூட அவர்கள் கேட்போம், நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை பரிசுத்தாவியை ஆட்கொள்ளும்படிக்கு, என்னை முழுதுமாய் நிரப்பும்படிக்கு, அந்த ஆவியில் நிறைந்து நடக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும். வேதம் சொல்கிறதல்லவா, கலாத்தியர் 5:16 பரிசுத்தாவிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் மாம்சிச்சை நிறைவேறாதபடிக்கு இருப்பீங்க. Walk in the Spirit and ye shall not fulfill the lust of the flesh. Lust of the flesh, pride of life, lust of the eyes, all these things will be burnt when the Holy Spirit comes upon you. இவைகளெல்லாம் அப்படியே நம்ம விட்டு நீங்கி போகும் பிரியமானவர்களே. நான் கேட்போமா, ஆண்டவர் கேட்போமா, என்னை நிரப்பும் சுவாமி கேட்போமா, உங்கள் வாழ்க்கையில் வல்லமை உண்டாகும், தூய்மை உண்டாகும். பாவத்தை வெறுத்து நீதியை நேசிப்பீங்க, தேவனோடு நெருங்கி வாழும்படி நேசிப்பீங்க, அவர் அன்பினால் நிறைந்திருப்பீங்க. வேதத்தில் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு செய்வார், உலகத்தில் மக்கள் மத்தியில் சாட்சியாக இருக்கும்படிக்கு செய்வார். நீங்கள் ஒரு சாட்சிகளாக இருப்பீங்க. People when they see you, they will see Christ in you. கிறிஸ்து உங்களுக்கு இருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள்.
இதுதான் இந்த அனுபவம் கொடுக்கக்கூடியது. நம்மளால் முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை இல்லை, கடினமான வாழ்க்கை. இட்ஸ் நாட் ஈஸி லைஃப், இட்ஸ் நாட் ஈஸி லைஃப். பட் when the Holy Spirit comes, He gives us grace and makes it easy for us. அவர் கிருபை கொடுத்து நமக்கு பலன் தருகிறார். ஆகவே இந்த அனுபவத்தை கேட்போம் ஆண்டவரத்தில். ஒவ்வொருவரும் கேளுங்க. இந்த 3rd Friday நாம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். அந்த நாள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் நாளாக வைத்துக்கொள்வோமே. வந்து நாம் ஜெபத்தோடு வருவோம். நாம் ஜெபத்தோடு வந்து வாஞ்சியோடு வரும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். எல்லாரும், everybody in the church have to be filled with the Holy Spirit. Everybody. It's not for saints, no, it is for sinners like us. It is for weak people like us. நமக்காக தான் ஆண்டவரை வைத்திருக்கிறார். அந்த மனத்தை பாருங்க. அந்த டிசைபிள்ஸ், சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க? ஆண்டவரோடு நெருங்கி இருந்தாங்க பாருங்க, உருவாடி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் காணப்படலாம் பலவீனம். எல்லாம் பொல்லாத ஃபெல்லோஸாக இருந்தானுங்க. ஒருத்தன் போய் பின்னால் போய் பேசுவது, இன்னொருத்தன் பின்னால் சொல்லுவது, இப்படி தான் பட்டவங்களாக இருந்தாங்க. They were all the time with Jesus, but still they had so much of weakness in them. Jesus knew it very well. ஏசாமிக்கு நல்லா தெரியும், இந்த பசங்க பிரயோஜனம் இல்லை, என்னோடு இருந்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவர் யோசித்திருப்பார். ஆகவே என் பலனை பெறட்டும் என்று சொல்லி பலனை கொடுத்து அனுப்பினார். அவள் ஏஞ்சி எல்லாரும் பெரிய ஊழியக்காரர்களாய் மாறினார்கள். அநேகர் இயேசுவை திருப்பக்கூடிய கருவிகளாய் மாறினார்கள். நம் பலவீனத்தையும் நீக்கி போட்டு, நமக்கு இருக்கும் பலவீனத்தெல்லாம் நீக்கி போட்டு தம்முடைய பலனை கொடுத்து நம்மை சாட்சிகளாய் மாற்றுவார். இதுதான் தேவனுடைய சித்தன்மை குறித்து பிரியமானங்களே. ஆகவே அவர் உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்வோம். கேட்போம், கர்த்தர் நமக்கு அது கொடுப்பார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நல்ல இயேசு சுவாமி, இந்த சங்கல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ சன் ஆஃப் காட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. இந்த சங்கல வேலைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுவதினால, எங்களுக்காக நீ பரிந்து பேசுகிறாய் இருக்கிறபடியினால, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படுவது உம்முடைய சித்தமாக இருக்கிறபடியினால உமக்கு நன்றி இயேசு சுவாமி. நீ சொன்னீர் ஆண்டவரே, மாம்சமான யாவரு மேல நான் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவரு மேல ஆவி ஊற்றுவேன். மாம்சம் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆவியானவர் உண்டு. ஆகவே அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தன்னத்தை எல்லாரும் கேளுங்க, அந்த அபிஷேகத்தை கேளுங்க ஆண்டவரத்தில். ஆண்டவர் எனக்கு தாரும் இந்த அபிஷேகத்தை கேளுங்க. உங்களுக்கும் எனக்கு தான் இந்த அனுபவம், உங்களுக்கும் எனக்கு தான் இந்த அனுபவம். பலவீனர்களாய் நமக்கு, பரிபூர்ணம் இல்லாத நமக்கு, தவறுகள் செய்யக்கூடிய நமக்கு, எல்லா விதமான குறைகள் நிறைந்த நமக்கு பூர்ண சத்குணராய் மாற்றுவதற்கு தம் ஆவியை நமக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Son of God, thank you Holy Spirit. Oh mighty God, ஒவ்வொரு மேலும் உம்முடைய கருத்து வைப்பீராக இந்த சாயங்காலம் சுவாமி. ஆண்டவரே, வார்த்தையின்படியே சுவாமி, உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு மேலும் கருத்து வைப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த சாயங்காலம் அபிஷேகம் பண்ணும் ஐயா. இன்னைக்கே அபிஷேகம் பண்ணும் சுவாமி, இப்பொழுதே அபிஷேகம் பண்ணும் சுவாமி. அவள் உம்முடைய வல்லமையோடு போகட்டும், உம்முடைய பலனோடு போகட்டும். அப்பா, உம்முடைய பலன் இல்லாமல் எங்களால் என்ன செய்ய முடியும்? உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் எங்களால் என்ன செய்ய முடியும்? நிர்பந்தமான மனுஷன் நான் என்று பவுல் சொன்னது போல நாங்கள் நிர்பந்தமான மனுஷர்களாய் இருக்கிறோம். அப்பா, உம்முடைய பலன் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய உன்னதத்தின் பலனை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும் என்று சாயங்காலம் ஒவ்வொருவருக்கும் தாரும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களுக்கு தாரும் ஐயா. அந்த தாகத்தை ஊற்றும் சுவாமி. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கிறிஸ்தேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் இந்த அபிஷேகத்தை பெறுகிறோம். கிறிஸ்தேசுவின் வல்லமை நிமித்தம் அபிஷேகத்தை பெறுகிறோம். இந்த அபிஷேகத்தை கொடுப்பதற்காக எவ்வளவு நெருக்கப்பட்டீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த அக்கினியை நான் ஊற்ற வந்தேன்னு சொன்னீரே. இந்த நாளில் உங்களுடைய அக்கினியை பிள்ளைகள் மேல ஊற்றும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். Lord, fill everybody with thy Holy Spirit. In the name of Jesus. Randai shikalaba, riba shudi, laushin kalamasa. Receive the power of the Holy Spirit, my dear brothers. Receive the power of the Holy Spirit, my young man. வாலிபங்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அவளுக்காக ஊழியம் செய்யும்படிக்காக செல்லுங்கள். இந்த உலகத்துக்கு மக்கள் வேண்டும், உலகத்துக்கு வல்லமை நிறைந்த மக்கள் வேண்டும், விடுதலை கொண்டு வரும் மக்கள் வேண்டும், மக்கள் கண்ணீரை துடைக்கும் மக்கள் வேண்டும், மக்கள் நோய்களை குணமாக்கும் மக்கள் வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமை மாற்றமல்ல, பரிசுத்தாவின் 9 வரங்களால் நிறைந்த மக்கள் வேண்டும். அந்த அபிஷேகத்தின் மூலம் அந்த வரங்களை கொடுக்க நீ ஆவலா இருக்கிறீரப்பா. இந்த சாயங்காலம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும். In the name of Jesus, fill everybody,
Fill everybody, Lord. Oh, mighty God. Oh, thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. உம்முடைய ரத்தம் அதை செய்வதற்காக நன்றி. உம்முடைய ரத்தம் அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்களா நாங்கள் இருக்க போறதில்லப்பா. நாங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையை நடத்த போகிறோம். சாட்சி உள்ள மக்களா இருக்க போகிறோம். Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, mighty Jesus. நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிப்பது உம்முடைய சித்தமா இருக்கபடியால் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவதும் சித்தமாக இருக்கபடியா ஸ்தோத்திரம். எங்களை சாட்சியாய் மாற்றுவதும் சித்தமா இருக்கபடியால் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வதும் சித்தமா இருக்கபடியால் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. In the name of Jesus. உம்முடைய வல்லமை நிறைந்த அபிஷேகம் இந்த நாளில் ஆரம்பமா இருக்கட்டும் அப்பா. இது ஆரம்பமா இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையில திட்டோட்டமா வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி நன்றி. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, Jesus. அவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதுதானே ஆண்டவருடைய வல்லம் வந்து இறங்கட்டும் அப்பா. வீட்டில் ஜெபிக்கும் பொழுதுதானே வல்லம் வந்து இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு சகோதரன் மேலும் சகோதரி மேலும் அபிஷேகம் வந்து இறங்கட்டும். ஒரு வாலிபன் மேலும் வாலிப பெண் பிள்ளை மேலும் அபிஷேகம் வந்து இறங்கட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த சாயங்காலம் கூட வீட்டில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதுதானே உங்களுடைய வல்லமை அபிஷேகம் பெறட்டும். பிள்ளைகள் பெறட்டும். நாம மகிமைக்கென்று நாம மகிழ்கின்றாரு பெறட்டும் சுவாமி. அது உன் சித்தமா இருக்கபடியால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி. எங்களை எல்லாரையும் பயன்படுத்தும் உங்களுடைய சித்தம் அப்பா. எங்களை எல்லாரையும் பயன்படுத்தும் சித்தம். ஆண்டவரே, அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீரே. அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் சொன்னீரே. ஆண்டவரே, மகிமை மகிமை அப்பா. அறுவடை காத்திருக்கிறது சுவாமி. அறுவடை காத்திருக்கிறது. வேலையாட்கள் இல்லப்பா. உடைய வல்லமையில் இருந்த வேலையாட்கள், விடுதலை கொண்டு வரும் வேலையாட்கள், ஹல்லேலூயா, சந்தோஷத்தை கொண்டு வரும் வேலையாட்கள், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் வேலையாட்கள், விடுதலை கொண்டு வரும் வேலையாட்கள், பிசாசின் கையில் இருந்த மக்களை பிடுங்கும் வேலையாட்கள் அவசியம் சுவாமி. Thank you, Jesus. Thank you, Son of God. அதுவும் சுத்தமா இருக்கபடியால ஸ்தோத்திரம். ஓ glorious Jesus, glorious Father. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஆசீர்வதியும் என்று சங்கலம். ஓ mighty God. யாரும் பாவிகள் அல்ல, யாரும் பின்வாங்கி போனவர்கள் அல்ல சுவாமி. எல்லாரையும் பரிபூர்ணப்படுத்துவதும் சுத்தமப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி. கோடா கோடி நன்றி. கோடா கோடி நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, mighty God. ஓ உம்முடைய வாசனை கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் வாசனை கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவர், சுவிசேஷத்தின் வாசனை கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவர் இன்று ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. உம்முடைய வாக்குத்தத்தம்படியே ஊற்றப்படட்டும். நாமும் மகிமைக்கென்று ஊற்றப்படட்டும் அப்பா. Thank you, Jesus. செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நீ வல்லமை நிறைந்தவரப்பா. எங்கள் அப்பா நல்லவர் சுவாமி. நீ நல்லவர் சுவாமி. எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களை தேற்றுவதற்காக, எங்களுக்காய் பரிந்து பேசுவதற்காக உம்முடைய ஆவி வைத்திருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறீரே. தேற்றவாளனை வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், நான் திரும்பி வருவேன் என்று சொன்னீரே. எங்களை திக்கற்றவளாய் நான் இல்லாதபடிக்கு உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடா கோடி நன்றி. Thank you, Jesus. ஒவ்வொரு ஆசீர்வாதியம் தனித்தனியா ஆசீர்வாதியம் தனித்தனியாய் நிரப்பும். இன்று நாளிலே நிரப்பும் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்துக்காக நன்றி. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவன் தனித்தனி ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் கூட சுவாமி உம்முடைய பிள்ளைகளுடைய அத்தனையத்தையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆவியானவரை கொடுத்தவருக்கு, ஆவியானவரை கொடுப்பதுக்கு வாஞ்சியா உள்ளவருக்கு மற்ற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டீரா? எல்லாவற்றையும் கொடுப்பேர். ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது எங்கள் எல்லாத்தையுமே சந்திக்க முடியும் ராஜா. அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளார். அவர் சர்வ வல்லவர். He is mighty, says the Bible. Hallelujah. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் விரோதமாய் கொடியேற்றுவார். ஒருவரையும் பிள்ளைகளை தொட முடியாது சுவாமி. பொல்லாத பிசாசு தொட முடியாது. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, mighty God. Wonderful Savior. இந்த நாள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தும் ஒப்படைக்கிறோம்ப்பா. நீர் பெருகும் நாங்கள் சிறுகட்டும், நீர் பெருகும் நாங்கள் சிறுகட்டும். அந்த கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்க கிருபை செய்யும். நீ நல்லவர், போதுமானவர். எல்லா துதி கனமாக உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பிதா